பரம்பொருளாகிய இறைவனுடன் ஒன்றுவதனால் மட்டுமே ஒருவன் துன்பங்களில் இருந்து நீங்கி பேரின்ப நிலையை அடைகின்றான். பந்தத்திற்கும் பக்திக்கும் காரணம் நமது மனமே. உலக இன்பங்களில் பற்று வைப்பதனால் மனம் பந்தப்படுகின்றது. இறைவனிடம் பற்று வைப்பதனால் மனம் முக்தி பெறுகின்றது. சிற்றின்பங்களை தவிர்ப்பதன் மூலமே மனம் தூய்மை பெறுகின்றது. தூய மனத்திலேதான் ஞானமும் பக்தியும் வித்திடப்படுகின்றது. அதன் மூலமே இறைவனை அறிய முடிகின்றது. காற்றில் ஒளி அலைகள் எல்லா இடங்களிலும் வியாபித்திருக்கின்றன. நம் காதருகே கூட ஒலித்துக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் அந்த ஒளியை இசையை நம்மால் கேட்க ரசிக்க முடிகின்றதா என்றால் நிச்சயம் முடியாது. ஆனால் அந்த ஒளியை இசையை நிச்சயம் நம்மால் ரசிக்க முடியும். எப்பொழுது என்றால் வானொலி என்ற கருவின் மூலம் மட்டுமே. இவ்வாறே காற்றின் ஒளி அலைகள், அதாவது காட்சி அலைகள் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கின்றன. நம் கண்களுக்கு அருகிலேயே கூட பரவி இருக்கின்றன. ஆனால் அந்த ஒளியை காட்சி எந்த கருவியும் இன்றி நம்மால் காண முடிகின்றதா என்றால் நிச்சயம் இல்லை. அந்த காட்சியானது நம் கண்களுக்கு எப்பொழுது புலன் ஆகின்றது என்றால் அங்கே தொலைக்காட்சி பெட்டி என்ற ஒரு கருவி இருந்தால் மட்டுமே. தொலைக்காட்சி பெட்டியின் மூலம் மட்டுமே எங்கும் பரவி இருக்கின்ற காட்சி அலைகளை காண முடிகின்றது. இவ்வாறே சர்வ இடங்களிலும் நிறைந்திருக்கின்ற இறைவனின் அனுக்கிரகத்தை பெற தன்னலமற்ற பக்தி என்ற ஒரு கருவி நிச்சயம் வேண்டும். இறைவனின் மேல் கொண்ட தன்னலமற்ற அப்பாவித்தனமான அன்பாலே பக்தியாலே ஒரு வேடன் கண்ணப்ப நாயனார் என்ற உலகளாவிய உயர் பதவியை பெற்றார்.